வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தொகுதி மறுசீரமைப்பு தமிழகத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கே அபாயகரமான செயல். அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. தமிழ்நாட்டு மக்களோட பிரதிநிதித்துவம் உள்ளிட்ட எதுவும் பாதிக்கப்படக்கூடாது என்பதை தீர்க்கமா திடமா அப்பவே நாம வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த தொகுதி மறுசீரமைப்பு என்பது தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கே அபாயமான செயல். தொகுதி மறுசீரமைப்பு திட்டத்தை அடுத்த 30 ஆண்டுகளுக்கு ஒத்திவைக்க வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தின் வாயிலாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். தொகுதியில் தொடர்ந்து வரையறுக்கப்படும் என்று கடந்த 2000 ஆண்டில் அன்றைய பிரதமர் அவர்கள் உறுதியளித்தவாறு தற்போதும் இந்த வரையறை 2026 மேலும் 30 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்று மாண்பு பிரதமர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் உறுதி அளிக்க வேண்டும். அனைத்து கட்சி கூட்டம் என்ற பெயரில் ஓரங்க நாடகம் அரங்கேறியுள்ளது திமுக. அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. கமல்ஹாசன் கூட வந்திருந்தாரு. அவருடைய பாடலே சொன்ன ஒரு நாடகம் அரங்கேறுது, நல்ல காட்சி நடக்குதாமான்ற மாதிரி ஒரு நாடகம் தான் இன்னைக்கு வந்து அரங்கேற்று இருக்காங்க. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என அனைத்து கட்சி கூட்டத்தில் பாமக வலியுறுத்தல். மக்கள் தொகையின் அடிப்படையில் தொகுதி மறுவரையறை செய்யக்கூடாது என வலியுறுத்தியதாக அன்புமணி பேட்டி. காத்துக் கொண்டிருக்கிறது என்றால் இந்த 2002 விட்ட கெடு, அதாவது அந்த 25 ஆண்டுகள் அடுத்த ஆண்டு முடிவும், அந்த முடிந்த பிறகு தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று தெளிவாக தெரிகிறது. தொகுதி மறுவரையறையில் விகிதாச்சார அடிப்படையில் தமிழகத்திற்கு தொகுதிகள் கிடைக்கும் என அண்ணாமலை உறுதி. மத்திய அரசுக்கு எதிராக முதலமைச்சர் கிளர்ச்சி செய்வதாகவும் பகீர் குற்றச்சாட்டு. தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் இணைத்து போராட்ட குழுவை உருவாப்போம். இது முதலமைச்சர் பேச வேண்டிய பேச்சா? நேற்று பொன்னாரையா பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னாங்க, கிட்டத்தட்ட முதலமைச்சர் கிளர்ச்சி தான் ஏற்படுத்தல, இந்த ரெவல்யூஷனரி மாதிரி எதுவும் பண்ணல. இந்த நக்சலைட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, மத்திய அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்வோம், அந்த அளவுக்கு தான் முதலமைச்சருடைய கடிதம் இருக்கு. ஆனால் எம்பி என்றால் என்னவென்று விஜய்க்கு யாராவது சொல்லுங்கள். தொகுதி மறுசீரமைப்பு குறித்த விஜயின் கண்டனத்திற்கு அண்ணாமலை பதிலடி. யாராவது சகோதரர் விஜய் அவர்களுக்கு போய் எம்பினா என்னன்னு சொல்லிட்டு வர சொல்லி நான் அன்போடு கேட்டுக்கிறேன். எம்பியினுடைய அடிப்படை வேலை என்ன? எம்பியினுடைய அடிப்படை வேலை பாராளுமன்றம் செல்வது மட்டுமல்ல. அவருடைய அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்க, பொம்மைகளை போல் எம்பிக்கள் அமர்ந்திருக்கின்றார்கள், எதிர்க்கட்சி நாற்காலியில் எம்எல்ஏக்கள் அமர்ந்திருக்கிறாங்க, எதுக்கு அதிகப்படுத்தணும், 543 போதும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். யாராவது சகோதரர் விஜய் அவருக்கு போய் சொல்லணும், 8.5 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய யூகேல 650 எம்பிக்கள் இருக்கிறாங்க ஹவுஸ் ஆஃப் காமன்ஸ்ல. பாஜக கூட்டணி குறித்து யாரிடமும் மறைமுகமாக பேசவில்லை என அண்ணாமலை விளக்கம். தேர்தல் வரும்போது கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் எனவும் பேட்டி. மறைமுகமாக நாங்கள் யாருக்கிட்டையும் பேசல, நேர்படையாக இருக்கக்கூடிய கட்சி எங்களுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 வலிமையான ஒரு கூட்டணி. நீங்க பாத்தீங்க, நேற்று அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் என்னோட ஒரு நிகழ்வில் பங்கேற்கிறாங்க பொள்ளாச்சி பகுதியில். நேற்று அவங்க அறிவிச்சாங்க 2026 எங்கள் பயணம் தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜகவோட தான் இருக்கும், இருந்தாலும் நாளைக்கு நாங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போறோம், எங்க கருத்தை நாங்கள் வைக்க போறோம் அப்படின்னு ரொம்ப தெளிவா. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் வழங்குவது தொடர்பாக ஜூலை மாதம் நல்ல செய்தி வரும். தேமுதிக தலைமையை தொடர்பு கொண்ட அதிமுக மூத்த தலைவர்கள் பொறுமையாக இருக்க அறிவுறுத்தியுள்ளதாக தகவல். காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டங்களை பாஜக நடைமுறைப்படுத்தி வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சனம்.
பாஜகவிற்கு தமிழக மக்கள் மீது உண்மையான அக்கறை இல்லை எனவும் சாடல். ஆகையால ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்க பாஜக அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ கேட்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு உரிய கட்சியாது இன்னைக்கு கலந்துக்கல பாஜக. தமிழ்நாட்டு நலனில் தமிழ்நாட்டு எதிர்காலத்தில் அக்கறையுள்ள கட்சிகள் அதிமுக உட்பட அனைவரும் கலந்து கொண்டார்கள். பாஜக ஏன் கலந்துக்கல? இதான் பாரதிய ஜனதா கட்சியின் உண்மையான முகம். இந்த முகம் தமிழகத்தில் கல்வி நிறுவனங்களில் கம்பனுக்கு இருக்கை ஏற்படுத்த வேண்டுமென ஆளுநர் RN ரவி வலியுறுத்தல். சாமானியர்களுக்கும் கம்பனை கொண்டு செல்ல வேண்டும் எனவும் வேண்டுகோள். ஈரோட்டில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் அதிமுகவினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு. செங்கோட்டையின் முன்னிலையில் இருக்கைகளை ஒருவர் மீது ஒருவர் தூக்கி எறிந்ததால் பதற்றம். திண்டுக்கல் அருகே நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தொண்டரை ஒருமையில் பேசிய முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன். தொண்டர் ஒருவரையும் ஒருமையில் பேசிய வீடியோ இணையத்தில் வைரல். நீ அங்க உட்கார்ந்து சிந்திக்கிறவங்க எங்களுக்கு தெரியாதா? அதைத்தான் சொல்ல வர விளக்கண்ண கேளு. பாதி பாதியா கேட்டீங்க எப்படி? அப்புறம் முட்டா பயிலா இருக்கிய கேளிய 1000 ரூபாய் 100 நாள் வேலை தர 300 ரூபாய் தர என்ன கொடுக்கல, 6 மாசமா பணம் கொடுக்கல. அதைத்தான் பிரசிடன்ட் சொன்னார். அப்ப யாரும் கேட்டீங்களா இல்லையே? MP நடராஜன் பேப்பேன். ஏழைக்கு ஒரு கல்வி, வசதி படைத்தவர்களுக்கு ஒரு கல்வி என்பது எப்படி சமத்துவம் ஆகும் என நடிகர் சரத்குமார் கேள்வி. உங்கள் வியாபார தேவைக்காக அரசு பள்ளி மாணவர்களின் வளர்ச்சியை தடுக்க கூடாது எனவும் சாடல். தமிழகம் முழுவதும் நேற்று நடைபெற்ற +1 பொதுத் தேர்வில் 11,070 மாணவர்கள் ஆப்சென்ட். அரசு தேர்வு இயக்ககம் தகவல். மதுரையில் விபத்தில் கால் முறிவு ஏற்பட்ட நிலையிலும் பொதுத் தேர்வு எழுதிய 11ஆம் வகுப்பு மாணவன். நான் படிக்க வேண்டும் என்ற தனது தாயின் ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என நெகிழ்ச்சி. அம்மா மட்டும்தான், அம்மா தான் எல்லாமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ 7 மாதத்துக்கு முன்னாடி நான் எங்கள் ஊர் பஸ் போயிடுச்சு முன்னாடியே. அதனால் பக்கத்து ஊர் பஸ் போகலாம் அப்படின்ட்டு லிஃப்ட்டு கேட்டு போனேன். அப்போ போகும்போது அவங்க பஸ்ஸுக்காரங்க லிஃப்ட்டு திரும்புறதுக்கு பதிலாக ரைட்டு திரும்பி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு 7 மாதம் ஆகுது. 7 மாதம் ஆகி நான் ஆஸ்பத்திரியே இருந்து தான் படிச்சுட்டு வரேன். இப்போ சாரோட உதவி இருக்கவங்களையும் எனக்கு எக்ஸாம் எழுத கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி நான் எக்ஸாம் எழுத வந்திருக்கேன். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சாருங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நன்றி. கோயில் திருவிழாக்களில் நடக்கும் இசை கச்சேரிகளில் பக்தி பாடல்கள் மட்டுமே பாட வேண்டும். சினிமா பாடல்கள் பாட அனுமதி இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். நடிகர் சிங்கமுத்துவுக்கு எதிராக தொடரப்பட்ட 5 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு வழக்கு. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாஸ்டர் நீதிமன்றத்தில் நடிகர் வடிவேலு ஆஜராகி வாக்குமூலம். இன்று முதல் வரும் 9ஆம் தேதி வரை தென் மாவட்டங்களுக்கு செல்லும் பெரும்பாலான ரயில் சேவையில் மாற்றம். சென்னை கடற்கரை எழும்பூர் இடையே பராமரிப்பு பணி காரணமாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இன்றும் நாளையும் 16 மின்சார ரயில்கள் ரத்து. பராமரிப்பு பணி காரணமாக பகல் 12 மணி முதல் 2 மணி வரை ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. திருவப்பூர் முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு வரும் 10ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை.
விடுமுறையை ஈடுகட்டும் விதமாக வரும் 15ஆம் தேதி பணி நாளாக அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. டெல்லி ராஷ்டிரபதி பவனில் தென்னிந்திய கலாச்சார விழாவை தொடங்கி வைத்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. தென்னிந்தியாவின் கலை மற்றும் கலாச்சாரத்தை ஊக்குவிக்கும் என நம்புவதாக பேச்சு. $5 டிரில்லியன் பொருளாதார நாடாக இந்தியா மாறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. வேலைவாய்ப்புகளை உருவாக்குவது தொடர்பான இணையவழி கருத்தரங்கில் பிரதமர் மோடி திட்டவட்டார். டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஜப்பானிய தொழில் அதிபர்கள் சந்திப்பு. இந்தியாவில் ஜப்பானிய தொழில் நிறுவனங்களை விரிவுபடுத்துவது உள்ளிட்டவை குறித்து ஆலோசனை. பிரதமர் நரேந்திர மோடி இன்று உத்தரகாண்ட் பயணம். மலையேற்றம் மற்றும் இருசக்கர வாகன பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். அவுரங்கசீப் குறித்த மகாராஷ்டிர மாநில சமாஜ்வாடி எம்எல்ஏ பேச்சுக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் கண்டனம். அவரை கட்சியிலிருந்து நீக்கி உத்தரப்பிரதேசத்திற்கு அனுப்பி வையுங்கள், நாங்கள் அவரை கவனித்துக் கொள்கிறோம் என காட்டம். உத்தரப்பிரதேச சட்டசபையில் குட்கா பயன்படுத்த தடை விதித்து சபாநாயகர் சதீஷ் மஹானா உத்தரவு. குட்கா உட்கொள்வது கண்டறியப்பட்டால் ₹1000 அபராதம் விதிக்கப்படும் என எச்சரிக்கை. முகேஷ் அம்பானியின் ரிலையன்ஸ் மற்றும் கூட்டு நிறுவனங்களிடம் 24,000 கோடி கூடுதல் கட்டணம் கேட்டு மத்திய அரசு நோட்டீஸ். ONGC எண்ணெய் வயல்களில் அனுமதிக்கப்பட்ட இடத்தை தாண்டி எரிவாயு எடுத்ததால் நடவடிக்கை. வணிகம் உள்ளிட்ட அனைத்து விதமான போருக்கும் நாங்கள் தயார். அமெரிக்காவுக்கு சீனா பதிலடி. ICC சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் நியூசிலாந்து அணி அபார வெற்றி. 50 ரன்கள் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேற்றம். வரும் 9ஆம் தேதி நடைபெறும் இறுதிப் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் பல பரீட்சை. கோப்பையை வெல்லும் முனைப்பில் இந்திய அணி தீவிரம். ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் சீன தைபே வீரர் வாங்கை வீழ்த்தி இந்திய வீரர் பினராய் வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் சிங்கப்பூர் வீரரை வீழ்த்தி இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி அசத்தல். இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரில் ஒடிசா FC அணி வெற்றி. 3-2 என்ற கணக்கில் ஜாம்ஷெட்பூர் அணியை வீழ்த்தி அசத்தல். தற்கொலைக்கு முயன்ற பாடகி கல்பனா சுய நினைவுக்கு திரும்பினார். நுரையீரலில் தண்ணீர் புகுந்ததால் வெண்டிலேட்டர் உதவியோடு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக மருத்துவர்கள் விளக்கம். சுந்தர் சி இயக்கத்தில் நயன்தாரா நடிப்பில் உருவாகிறது மூக்குத்தி அம்மன் பாகம் 2 திரைப்படம். பூஜையுடன் இன்று தொடங்குகிறது படப்பிடிப்பு. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடித்துள்ள திரைப்படம் பைசன். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நாளை வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. தமிழ் சினிமாவில் நடிகர் கமல்ஹாசனுடன் நடிக்க ஆசை. ஹிந்தி நடிகை மிருனால் தாக்கூர் ஓபன் டாக்.